வெந்தாடி வேந்தர் பெரியார் அவர்கள் 1972ஆம் ஆண்டு காரைக்குடிக்கு ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்தார். அவ்வூரில் திரு என்.ஆர். சாமி பெரியாரின் கொள்கை பிடிப்புள்ள திராவிடர் கழக செயல் வீரர். பெரியார் திரு என்.ஆர். சாமியின் திருமகன் திராவிடமணியின் 1.5 வயது குழந்தை பிராட்லாவை அன்போடு வாங்கி முகத்தோடு தழுவி முத்தினார். அவ்வாறு கொஞ்சும் போது பெரியார் அவர்களின் வெந்தாடியை வியப்போடு பார்த்த குழந்தை பிராட்லா தன் பிஞ்சுக் கரங்களால் நீவி பிடித்திருந்தது. குழந்தையின் பிஞ்சு விரல்களில் தந்தை பெரியாரின் தாடி முடி ஒன்று சுற்றிக் கொண்டு வந்துவிட்டது. உடனே திரு என்.ஆர். சாமி அந்த குழந்தையை பெரியாரிடமிருந்து வாங்கி அதன் விரல்களில் சிக்கியிருந்த பெரியாரின் தாடி முடியை மெதுவாக அருந்து போகாமல் பிரித்தெடுத்து பெரியார் அங்கிருந்து புறப்பட்டதும் அதனை மூடிபோட்ட ஒரு கண்ணாடி புட்டியில் வைத்து அன்போடு போற்றி பொன்போல காத்தார். இப்போது அவருடைய மூத்த மகனார் திரு சாமி சமதர்மம் தொடர்ந்து அதனை பாதுகாத்து வருகிறார். ஆலயம் தொழுவது கேவலம் என்பது பட்டறிவில்லாதவர்கள் ஏந்திய பதாகை. அவர்களிடம் நாவின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அடிமைப்பட்டியில் அடைபட்டவர்களிடம் வேறு வழிபாடுகளை எதிர்பார்க்க முடியாது. வைக்கம் போராட்டத்தை பற்றி முந்தைய பகுதிகளில் பார்த்தோம். இந்த முறையும் வைக்கம்தான் பேசப்படுகிறது. முதலில் பேசுபவர் கி. வீரமணி விமர்சனம் செய்யும்போது என்ன வேண்டுமானாலும் போராட்டத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் ராஜாஜியின் எண்ணம். காந்தியாருடைய கருத்தும் இவருடைய கருத்தும் இரண்டும் ஒன்றுதான். இதுதான் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இரண்டாவதாக சின்ன குத்தூசி. காந்தி சத்தியாகிரகத்துக்கு விரோதமாக எழுதி பண உதவிகளையும் ஆட்கள் வருவதையும் தடுத்து விடுவாரோ என்று சிலர் பயப்பட்டார்கள். இருவர் சொல்வதும் இதுதான். விமர்சனம் செய்யும்போது உண்மையை மறைக்கக் கூடாது. போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பது காந்திஜி மற்றும் ராஜாஜியின் எண்ணம். பணவுதவி வராமல் அவர்கள் தடுத்தார்கள். வரலாற்றையும் திரித்துக் கூறுவதே சிலருக்கு பிழைப்பாகிவிட்டது. உண்மையை யார் மறைக்கிறார்கள்? வழக்கறிஞரான கி. வீரமணிக்கு ஆல் த ட்ரூத் என்பது மறந்துவிட்டது. உண்மையின் ஒரு பகுதியை மட்டும் சொல்வது நியாயமல்ல, முழு உண்மையை சொல்ல வேண்டும். ஆனால் வைக்கம் போராட்டத்தில் உண்மைகளை அவர் மறந்துவிட்டார் அல்லது மறைத்துவிட்டார். ஈவேராவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரமுகர் திரு டி.ஆர். கிருஷ்ணசாமி ஐயரும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை புகுந்தார். ஈவேரா, மதுரை பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் திருவனந்தபுரம் சிறையில் சாதாரண கைதிகளாக நடத்தப் படுகின்றனர் என்று புகார் கூறி தலைவர் ராஜாஜி திருவிதாங்கூர் மன்னருக்கு கடிதம் எழுதினார். அதன் பின்னர் அவர்கள் சிறையில் விசேஷ வகுப்பில் வைக்கப்பட்டனர். மூதறிஞர் ராஜாஜி, திரு எஸ். சீனிவாச ஐயங்கார் ஆகிய பெருந்தலைவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் வைக்கத்திற்குச் சென்று சத்தியாகிரகிகளை ஊக்குவித்தனர். திருவிதாங்கூர் சமஸ்தானம் முழுவதும் சுற்றுலா செய்து தொண்டர்களையும் பொருளுதவியையும் திரட்டித் தந்தனர். ஈ.வே. ராவோடு சிறை சென்ற டி.ஆர். கிருஷ்ணசாமி ஐயர் பெயரை பெரியாரிஸ்டுகள் எங்காவது எழுதியிருக்கிறார்களா? அதை திராவிடத் திரை போட்டு மூடிவிட்டார்கள். ம.பொ.சி.ஏ. தொடர்ந்து கோவை ஐயாமுத்து. அவர் சொல்வதைக் கேட்கலாம். இராஜாஜியோடு நான் நேரடியாக தொடர்பு கொண்டது 1924ஆம் ஆண்டில் ஆகும். திருவனந்தபுரம் மத்திய சிறைச்சாலையிலிருந்து நான் வெளிவந்த அன்றே இராஜாஜியும் திருவனந்தபுரம் வந்திருந்தார். அன்று மாலை திருவனந்தபுரத்தில் பொதுக்கூட்டமொன்று நடைபெற்றது. இராஜாஜியின் வருகையும் நான் விடுதலையாகும் செய்தியும் அறிந்த மக்கள் திருவனந்தபுரம் கண்டிராத அளவு கூடியிருந்தனர். குஞ்சு கிருஷ்ணபிள்ளை தலைமை வகிக்க இராஜாஜி பேசியதை நான் மௌனமாக கேட்டிருந்தேன். மறுநாள் அஞ்சுங்கோ சென்று அங்கொரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் பேசி பணம் வசூலித்து வைக்கத்திற்கு அனுப்பிவிட்டு கோவை திரும்பினேன். வைக்கம் சத்தியாகிரகத்தில் பிராமணர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜாஜி உதவியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் ஆதரவில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தின் ஒரு கட்டத்தில் ஈ.வே. ரா தலைவராக இருந்திருக்கிறார் என்பதை தொடர்ந்து பல வகையாக சொல்லி வருகிறோம். பாரதியார் பாடல்களால் எழுச்சி ஊட்டப்பட்டதையும் அதை பதிவு செய்யாமல் ஒதுக்கி வைத்த நரித்தனத்தையும் பார்த்தோம். காந்திஜியின் வரலாற்றிலிருந்து சில பக்கங்களை பார்த்தோம். ஈவேரா, கி. வீரமணி, சின்ன குத்தூசி, ஞானி ஒருபுறமும் ம.பொ. சிவஞானம், கோவை ஐயாமுத்து, அன்பு பொன்னோவியம், வெங்கடேசன் எதிர்ப்புறமுமாக வைத்த வாதங்களை பார்த்தோம். இப்போது ஒரு முக்கியமான தேசபக்தரை சொல்லாமல் இந்த விவாதம் நிறைவடையாது என்பதால் அவரை அழைக்கிறேன். அவர் நெல்லை ஜெபமணி. வைக்கம் சத்தியாகிரகம் தொடர்பான சில கட்டுரைகளை நெல்லை ஜெபமணி துக்ளக்கில் எழுதினார். அதற்கிடையே கி. வீரமணியின் மறுப்பும் வெளியிடப்பட்டது. சுவாரசியமான அந்த கருத்துப் போரிலிருந்து சில பகுதிகளை இங்கே தருகிறேன். 1. வைக்கம் சத்தியாகிரகம் சில உண்மைகள். நெல்லை ஜெபமணி, துக்ளக், நவம்பர் 15, 1985. 2. வைக்கம் போராட்டத்தை காந்தி ஆதரிக்கவில்லை. கி. வீரமணி, துக்ளக், டிசம்பர் 1, 1985. 3. காந்திஜியின் ஆதரவு பெற்றே வைக்கம் சத்தியாகிரகம் நடந்தது. நெல்லை ஜெபமணி, துக்ளக், ஜனவரி 1, 1986. 4.
தொடர்ச்சி நெல்லை ஜெபமணி துக்ளக் ஜனவரி 15 1986 5. தொடர்ச்சி நெல்லை ஜெபமணி துக்ளக் பிப்ரவரி 1 1986. பெரியார் ஈவேரா வைக்கம் போராட்டம் முடிந்த அடுத்த ஆண்டே காங்கிரஸை விட்டு வெளியேற அப்போது சென்னை ராஜதானியில் மந்திரி சபை அமைத்திருந்த தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தாருடன் சேர்ந்து கொண்டார். பெரியார் ஈவேராவுக்கு உண்மையிலேயே தீண்டாமை ஒழிப்பில் ஆழ்ந்த அக்கறை இருந்திருக்கும் என்றால் புதிதாக உறவு கொண்டாடிய தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தினரிடம் தமிழ்நாட்டை சேர்ந்த தீண்டத்தகாத தாழ்த்தப்பட்ட ஒருவருக்கோ அல்லது ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கோ மந்திரி சபையில் இடம் தர வேண்டும் என்று கூறியிருக்கலாம். அதை பெரியார் செய்யாதது ஏன் செய்யவில்லை? தீண்டாமை ஒழிப்பை சட்டமாக்கியிருக்கலாமே. 1937இல் சென்னை ராஜ்ஜியத்தின் பிரதம மந்திரியாக ராஜாஜி பதவியேற்றவுடன் காங்கிரசின் தீண்டாமை ஒழிப்புக் கொள்கையை சட்டபூர்வமாக்கினார். தனது மந்திரி சபையில் தாழ்த்தப்பட்ட ஒருவரை திரு. முனுசாமி பிள்ளை மந்திரியாக நியமித்தார். நவம்பர் 15 1985 துக்ளக் வைக்கம் சத்தியாகிரகம் சில உண்மைகள் என்ற கட்டுரையில் உண்மைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை விட உண்மைகளை பொய்த்திரை போட்டு மூடிவிடும் அற்ப புத்தியும் விஷம நோக்கமுமே விரவிக் கிடக்கின்றன. வைக்கம் போராட்ட வீரர்கள் என்னை நம்பிக் கொண்டிருப்பாராயின் ஒடிந்த நாணல் குச்சி மீது தாங்கள் சாய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று காந்தியார் குறிப்பிட்டுள்ளதிலிருந்தே வைக்கம் போராட்டத்தில் காந்தியாரின் பங்கு என்ன என்பது விளங்குமே. வைக்கம் போராட்டத்துக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் காந்தி நிராகரித்துவிட்டார். காந்தியாரின் தீண்டாமை கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் நடத்தியது வைக்கம் போராட்டம் என்று துக்ளக் கட்டுரையாளர் கூறுவது அவரது அறியாமையையே காட்டுவதாகும். வீரமணி சற்றும் தயங்காமல் ஒரு மிகப்பெரிய பொய்யை அண்டப்புழுகை அவிழ்த்துவிட்டிருக்கிறார். தன்னுடைய பொய்யை நியாயப்படுத்த மகாத்மா காந்தியின் ஒரு கட்டுரையிலிருந்து ஒரு வாக்கியத்தை மட்டும் பிளந்து எடுத்து துக்ளக் வாசகர்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறார். கட்டுரையின் மற்ற பகுதிகளை மறைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த பகுதியை படித்தால் காந்திஜி வைக்கம் போராட்டத்தை எவ்வளவு ஆர்வத்துடன் ஆதரித்தார் என்பது தெளிவாகிவிடும். மகாத்மாஜியின் சம்பந்தப்பட்ட கட்டுரை பிப்ரவரி 19 1925இல் யங் இந்தியா பத்திரிகையில் பிரசுரமாகியது. இயன்ற அளவில் விரைவில் வைக்கம் வர நான் ஆவலோடு இருக்கிறேன். அதற்கு அதிக நாள் ஆகாது என்று நம்புகிறேன். இதற்கிடையில் சத்தியாகிரகிகள் மனம் தளர்ந்துவிடக்கூடாது. அவர்கள் விரக்திக்கு இடம் கொடுத்துவிடக்கூடாது. நான் படித்த தமிழ் பாடங்களில் ஒரு பழமொழியாவது எனக்கு மிக பசுமையாக நினைவில் இருக்கிறது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பதே அது. திருவிதாங்கூர் தர்பார் சத்தியாகிரகிகளை கைவிடலாம். நான் அவர்களை கைவிடலாம். ஆனால் கடவுள் அவர்களை கைவிட மாட்டார். என்னை அவர்கள் நம்பிக் கொண்டிருந்தால் ஒரு ஒடிந்த நாணல் குச்சி மீது சாய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணரட்டும். வைக்கம் சத்தியாகிரகிகள் நடத்தும் போராட்டம் சுதந்திரப் போராட்டத்தின் முக்கியத்துவத்திற்கு எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. பொய்ப் பிரச்சாரத்திற்காக கழகத்துக்காரர்களால் எவ்வளவு தாழ்ந்த செயலில் ஈடுபட முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. Tiravidam enra kal palaya Tamil ilakiyankalil rukinrada enru turavit Tantanalam kataikatu apati oru kalai palankalatilam kari itaikalatilum kari and tak kavinyanam kayalavilai and amp pakam 23 Tamil t mu ka kamayunist ka sentilnatan